என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். I will be always faithful to my God. And that Joseph decided. And I pray, people of God, in the 2014வது ஆண்டுல, if there's one good resolution that you can make, ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், நான் தேவனுக்கு உண்மையாக இருக்க போகிறேன். I want to be faithful to my God. Make a resolution. Make a resolution that you will read the Bible through. Maybe you want to do that. ஒருவேளை இந்த வருஷம் நான் பைபிளை படிக்க போறேன். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில். Or maybe you want to say, this year I don't want to miss the Friday prayer, or Thursday prayer, or Monday prayer, or Saturday prayer. Or maybe this year you want to say, I want to do some ministry for the Lord. கடவுளுக்கு என்று நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று. யோசேப்பு கடவுளுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. And God saw that and he was happy. தேவன் அதை கண்டு அன்பானவர்களை சந்தோஷப்படைத்தார் என்று பார்க்கிறோம். The most important thing in your life is faithfulness to God. It is from this faithfulness, that faithfulness to your husband, to your wife, to your children, to your parents, to your employer, to your friends flows. இந்த உண்மையாக இருப்பதில் இருந்துதான் அன்பானவர்களே மற்ற எல்லா உண்மையும் வரும். கடவுளுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை உண்மை இல்லாவிட்டால் எதிலும் நீ உண்மையாக இருக்க முடியாது. எதிலும் உண்மையாக இல்லாவிட்டால் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. It is impossible for God to bless us when we lead a life of unfaithfulness. God cannot bless our sin. நம்முடைய பாவங்களை தெய்வம் ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய தவறுகளை தெய்வம் ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய தப்பிதங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. So decide. ஜோசேப் சொல்லுகிறான், போத்திபாருடைய மனைவி, இவன் யார குடும்ப அடிமை. She is almost like a princess. அவன் சொல்லுகிறான், I cannot do that. I cannot touch you because I got to be faithful to my God. நான் கடவுளுக்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று. All those were recorded in heaven, you know. மைக்கேல் and Gabriel தூதனும் மைக்கேல் தூதனும் நான் நினைக்கிற மண்டையை வடிச்சிருக்கும். they record பண்றா, பாரா இப்படி கூட ஒரு மனுஷன் இருக்கிறான். கானான் தேசத்திலேயே உருப்படாம வாழ்றானுங்க. அதுக்கு முன்னாலதான் யூதாவை குறித்து இருக்கும். அவன் சொந்த மருமகளோடு உறவு கொண்டவன். Do you know that? And now we read about Joseph in a foreign land when he can simply walk away, but he says, I'm going to be faithful to my God. If 2014 is going to be beautiful for you, then you better put your foot down and say, I'm going to be faithful to my God. I'm going to be faithful to my God. Don't miss the blessing that the Lord has for you. உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள் அன்பானவர்களே. Don't take church services for granted. ஆராதனைக்கு வருவது, வேதாகமம் வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது, ஜெபத்தில் கலந்து கொள்வது, இதில் எல்லாவற்றிலும் அலட்சியமாக இருப்போம் என்றால், and then when something happens then we blame God. கடவுளுக்கு கண் இல்ல, கடவுளுக்கு மூக்கு இல்ல, கடவுள் உதவி செய்ய மாட்டார், கடவுள் வர மாட்டார், கூப்பிட்டு பார்த்துட்டேன் வர மாட்டேங்கிறார். இது எல்லாம் தவறு. Ben Stein இததான் சொல்லுகிறார். Why is America in a mess today? We put God out and we are facing all the problems, and then we turn around and blame God for every problem that we are facing. We were the one who pushed him out. You read the article downstairs. Number 1, Joseph was faithful to his God. இரண்டாவதாக அவன் அந்த போத்திபார் மனைவியிடம் சொல்லுகிறான். திரும்ப படிக்கிறது அந்த வசனத்தை. இந்த வீட்டிலே எதிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க போத்திபாருடைய கணவனை குறித்து பேசுகிறான். அவன் சொல்லுகிறான், இந்த வீட்டுல பாரு, உன்னுடைய புருஷன் எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். Your husband has put me in charge of the whole affair of the house, every business, every transaction. Except for you, I am in charge of everything. And therefore I cannot wrong your husband. இரண்டாவதாக, உன் கணவனுக்கு விரோதமாக நான் என்ன செய்ய முடியாது? இந்த பாவத்தை நான் செய்ய முடியாது. இரண்டாவது அன்பானவர்களே, நம்முடைய வேலை விஷயத்திலும் சரியாக இருக்க வேண்டும்.
Make a resolution today. இன்னைக்கு உருப்படியா 1ஆம் தேதியில இருந்து வேலை செய்வேன். நான் சொல்ற நசமோட நீ ஒழுங்கா வேலை செய்யாட்டி உருப்பட முடியாது தெரியுமா? வழங்குதா? God cannot bless laziness, you know, and God cannot bless your stupidity. இன்னைக்கு சர்ச்சில் ப்ரோக்ராம் இருக்குடா, MC போட்டுருவோமா? You think heaven laughs with you? Your foolish friends or good for nothing pastor will laugh with you, but not you, not the Lord, you know. You understand what I mean? Okay, you understood that the good for nothing pastor was not me. If not, you would have laughed earlier. வழங்குதா நான் சொல்லுகிறது? அன்பானவர்களே, நல்ல வேலைக்காரனாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் எந்த இடத்தையாவது சோம்பேறியா இரு என்று சொல்லி இருக்குதா? எறும்ப பாருடா, அது சுறுசுறுப்ப பாரு பார்க்க சொல்லுகிறது. 8 மணி வேலைனா 7:30 மணிக்கு போ, பஞ்ச் கார்டு பண்ணு. 5 மணிக்கு வேலைனா 5 மணிக்கு முடியுதுன்னா 6 மணிக்கு வெளியே வா. உருப்படியா வேலை செய்ய, ஏமாத்தாத. You cannot bluff or lie to your employer and think that you have done a smart thing. You have sinned against God, and God cannot bless you. You understand? Because the Bible says whatever we do unto the Lord. வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே, எதை செய்தாலும் நாம் யாருக்கு செய்கிறோமா? தேவனுக்கு என்று செய்கிறோமா? As much as our relationship with our God is important, our relationship with our employee is also important. It is disgusting when Christians say, I'm simply taking an MC so that I can go to church. ஒரு அசிங்கமான அவமானக்குரிய காரியம் என்ன தெரியுமா? நான் திருச்சபைக்கு போனோம், நான் கேம்புக்கு போனோம், 3 நாள் பிரேயர் ரிட்ரீட்டுக்கு போனோம், ஆகையினால நான் MC எடுக்கிறேன். Never ever do that. Never ever lie to your employer. God cannot bless you. I will tell you why God blessed Joseph later. இது இரண்டாவது முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த. சில ஆளுகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்காத காரணம் இதுதான். சிலர்களுக்கு நன்மை நடக்காத காரணம் இதுதான். We cheat, we lie, we bluff, and we think God is proud of us, you know, and we think we can go to a meeting and get the anointing. We cannot get that. அதெல்லாம் நடக்காது. உன்னுடைய வாழ்க்கை உருப்பட முடியாது, உன்னுடைய குடும்பம் உருப்பட முடியாது. Anything that you lie and you cannot prosper. வழங்குதா? சரியா? இந்த முதல்ல ரொம்ப ஏசுறேன் நான். இந்த முதல் நாளே மண்டல உங்களை குச்சி ஏசுக்கிட்டேன் கிறிஸ்துமஸ் நாள். இல்ல நல்லா வேலை செய்யுங்களா? வழங்குதா? இந்த ஏமாத்துறது, இந்த பொய்காரத்தனம், இந்த தில்லுமுள்ளு, இதையெல்லாம் விட்டு அதெல்லாம் உருப்படாம செய்யறது. அவன்கிட்ட இருந்து கத்துக்காத. வழங்குதா? உருப்படாமலே போட்டோம். பைபிள் சொல்லுது, அவன்கிட்ட இருந்து நீ உருப்படாம ஆயிராது. Work well, work perfectly, work right. The Lord will bless you. Blessings comes from the Lord. Promotion comes from the Lord. Understand? இது இரண்டாவதாக யோசேப்பு சொல்லுகிறார், your husband has given me everything and I cannot be faithful. Unfaithful, sorry. மூன்றாவதாக Genesis chapter 41:16. I will finish quickly. ஆதியாகமம் 41:16. Very quickly. பார்வோன் கேட்கிறான், நான் சொப்பனம் கண்டுட்டேன், எல்லாம் சொல்றாங்க, உனக்கு வியாக்கியானம் செய்ய முடியுமாமே, நீ சொல்லுடா என்று. அப்போ யோசேப்பு சொல்கிறான், என்னால முடியாது, ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரு? அந்த வியாக்கியானத்தை கொடுப்பார் என்று. மூணாவது அன்பானவர்களே, make a resolution today. ஒரு தீர்மானம் எடுங்க 2014 ஆண்டு, that you will always glorify God everywhere and anywhere. எல்லாவற்றுக்கும் தேவனை மகிமைப்படுத்துவேன். சம்பளம் எடுத்த பிறகு, ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னை பாதுகாப்போடு காத்த பிறகு, ஆண்டவரே பாதுகாப்பு கொடுத்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Just glorify, give God the glory in everything in your life. ஜோசேப்பு சொல்லுகிறான், இல்ல சார், என்னால சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சொப்பனத்துக்கு பதில் சொல்ல முடியும். Lift up God because He is our life. நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவன் நம்முடைய ஆண்டவர், நம்மை வாழ வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். So just keep on glorifying God. Just don't take any glory on your own self.
எந்த மகிமையையும் அன்பானவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. I read the biography of John Wesley and people like Billy Graham. They were people always glorifying God. எல்லாவற்றுக்கும் they were glorious people. They deserved every glory, but they always directed it away from them to the Lord. அவர்களுக்கு வருகிற மகிமையை திசை திருப்பி தெய்வனுக்கு மகிமை கொடுத்தார்கள். You are beautiful, praise the Lord. The Lord made me beautiful. You are nice. I cannot talk about some people, but nice. New Year already I changed. I am a good pastor. All the bad things have gone 2020. I will not talk about Esther and Mamiyar. Esther and Mamiyar. Mamiyar இந்தியாவுக்கு போறாங்க, திரும்ப வந்தா பாப்போம். Genesis chapter 50 கடைசியாக ஆதியாகமம் 50வது அதிகாரம். பத்தொன்பதுல இருந்து 21 வரையில முடிச்சிருக்கும். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். You meant evil against me. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். God turned it around. அதனால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். அன்பானவர்களே, நீங்கள் இதுவரையில் தீமையை சந்தித்திருக்கிறீர்கள் என்றால் பயப்படாதீர்கள். தெய்வன் அதை ஆசீர்வாதமாக மாற்றி உங்கள் மூலியமாக அநேகரை ஆசீர்வதிப்பார். And Joseph was willing to forgive everybody and anybody that hurt him. அவனுக்கு விரோதமாக வந்தவர்கள், பேசினவர்கள், செய்தவர்கள் எல்லாரையும் என்ன செய்தாராம்? மன்னித்து விட்டு, இது தெய்வன் செய்கிறார், தெய்வன் செய்கிறார், தெய்வன் செய்கிறார் என்று ஆண்டவருடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்தார். The Lord blessed him. தெய்வன் அவரை ஆசீர்வதித்தார். இந்த 4வது காரியம் உங்களுக்கு முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த 2014வது ஆண்டுல whatever people talk against you, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், செய்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணுகிறவர்கள், நீங்கள் உருப்படக்கூடாது என்று பல திட்டங்களை போடுகிறவர்கள், திட்டங்களை வகுக்கிறவர்கள், your duty and my duty as a Christian, உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை, கிறிஸ்தவனாக இருக்கிற என்ன வேலை என்றால், இவர்களை எல்லாவற்றையும் தெய்வனுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து விட்டு தீமையை நன்மையாக்குற தெய்வன் எல்லாவற்றையும் நன்மையாக்குவார். என்னை நீ தீமை செய்ய செய்ய இன்னும் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். You understand? The more evil that was done against Joseph, the more higher he rose in the courts of Egypt. And so much so that he was finally blessing the whole world. முழு உலகத்தையும் ஆசீர்வதித்தார். The Lord of God of Joseph is our God. யோசேப்புடைய கடவுள் தான் அன்பானவர்களே நம்முடைய கடவுள். உங்களை கீழே விட மாட்டார். பயப்படாது. ஆபீஸ்ல எவனாவது குழி நோண்டுறானா பயப்படவே பயப்படாத. Thank you Jesus, praise the Lord for heart without in. அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டே இரு. Understand? Heart without in doesn't determine your future. Your future is determined by God. Your duty is simply to be faithful to this God. Understand? Nobody determines your future. Don't sell your life to anybody. உன்னுடைய வாழ்க்கையை எவனுக்கும் வித்துறாத. Don't let anybody control your life. யாரையும் உன்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய ஒப்புக்கொள்ளாத. Understand? Don't sell your life. You are not cheap. You are very valuable. நீ விலையேறப்பட்டவன், கடவுளுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவன். If there's one person who can control you, it is God. It is one Him alone that you will be faithful. அவருக்கு முன்பாக மட்டும்தான் அன்பானவர்களை நாம் உண்மையோடு இருக்க வேண்டும். 1000 பேர் உன் பக்கத்திலும் 10000 பேர் உன் பக்கத்திலும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உனக்கு கிட்ட வராது. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுவார். சத்துரு இருந்தாதான் உனக்கு விருந்து. நான் சொல்லுறேன், அவன் இல்லாட்டி எப்படி உனக்கு விருந்து? பைபிள்ல இருக்கா கூட்டாளிகள் மத்தியில ஆயத்தப்படுவார் என்று? கிடையாது. சத்துருக்கள் மத்தியில் விருந்து. அப்போ பேய் சுத்தி இருந்தா பயப்படாத, உனக்கு விருந்து இருக்கு.
things I just want to place this evening. Oh, the number one, decide today on the first day of 2014, 2014 ஆண்டு முதல் நாளில் நான் கடவுளுக்கு உண்மையாக இருப்பேன். When you read my Bible, I'm going to pray. I'm going to go to church. I'm not going to take this